Hello kiddos, I hope all are doing good and welcome back to my channel Training Kids Now. Today let's listen to the story named The Magic Pencil. வீட்டின் அங்குலத்தில் சூரியன் பளபளக்கும் போது இரண்டு சகோதரர்கள் விபின் மற்றும் ஷாம் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். ஷாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தான். விபின் அவனின் சிறிய சகோதரனானாலும் அவனுக்கு ஒரு தனித்துவமான கற்பனை மற்றும் ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் விளையாட்டிற்கு பிறகு வீட்டின் பின்புறத்தில் ஒரு பழைய குத்து கண்ணாடி கண்டுபிடித்தனர். அதில் ஒரு மாயத்திறன் கொண்ட பென்சில் இருந்தது. இந்த பென்சிலை எவ்வாறு பயன்படுத்துவது? ஷாம் கேட்டான். நாம் இதை பயன்படுத்தி நமது கிராமத்தில் உள்ள தேவையுள்ள மக்களுக்கு உதவலாம். விபின் உறுதியாக பதிலளித்தான். அவர்கள் முதலில் ஒரு பழம் கடையை உருவாக்கினர். அந்த பென்சிலால் உருவான பழங்கள் உண்மையாக மாறின. கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் பழங்களை எடுத்துக்கொண்டனர். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பள்ளி கட்டவும் முடிவெடுத்தனர். எங்கள் நண்பர்கள் கல்வி பெற வேண்டும், ஷாம் கூறினான். அவர்கள் பள்ளியின் கட்டிடத்தை வரைய அது உடனே உருவாகி குழந்தைகள் அங்கு கல்வி கற்க வந்தனர். ஒரு நாள் ஒரு முதியவர் அவர்களிடம் வந்தார். எனக்கு ஒரு குடியிருப்பு தேவை, எனது மனைவியுடன் வாழ. ஷாம் மற்றும் விபின் உடனே அந்த முதியவருக்காக ஒரு அழகான வீடு வரைந்தனர். அது உடனே உருவாகி முதியவர் மகிழ்ச்சியுடன் உள்ளே நுழைந்தார். இவ்வாறு அவர்கள் அந்த மாய பென்சிலை கொண்டு கிராமத்தை மாற்றினர். ஆனால் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டனர். உதவி செய்வது மிக முக்கியம், ஆனால் நாம் எதையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது என்று ஷாம் கூறினான். முடிவில் அவர்கள் அந்த மாய பென்சிலை பாதுகாப்பாக வைத்தனர். தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் பரப்பினர். நாம் இருவரும் சேர்ந்து எதையும் சாதிக்கலாம் என்றார் விபின். ஷாம் உடனே அதை ஒப்புக்கொண்டான். அந்த மாய பென்சிலின் மூலம் அவர்கள் மக்களின் இதயங்களில் ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்தினர். மேலும் அவர்களின் உறவுகள் மேலும் பல வலுவானதாக மாறின. Thank you for listening patiently and follow and subscribe for more videos.